ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கள் அம்மா எறா முட்டை பொரியல் செய்ய போகிறாங்க. சரி வாங்க எப்படி செய்கிறாங்க பார்க்கலாம். நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கோங்க. கடுகு போட்டுக்கலாங்க. ஒரு 3 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஆனியன்லாம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம இந்த காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகாய் நீங்கள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாங்க. உப்பு போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எறாவை போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் ஒரு 6 முட்டை உடச்சி போட்டுக்கலாங்க. முட்டை கூட கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த முட்டையை இதில் ஊற்றிடலாங்க. முட்டையை ஊற்றிட்டு ரொம்ப கிண்டக்கூடாது. நல்லா வெந்துட்டக்கு அப்புறம் கிண்டிக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கிண்டி விடலாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது குழந்தைங்களுக்குலாம் காரம் கம்மியாக இருக்கும்போது ரொம்ப பிடிக்குங்க இந்த டிஷ்ஷு. நம்ம எறா தொக்கு, எறா குழம்பு அந்த மாதிரி பண்ணுறத இந்த மாதிரி முட்டை எறா பொரியல் பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட எறா முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சுட சுட எறா முட்டை பொரியல் நம்ம வீட்டில் ரெடி ஆயிடுச்சுங்க. இது மீன் குழம்பு சாதத்து கூட வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் சாதம் கூட மீன் குழம்பு கூடலாம் வச்சு நம்ம சர்வ் பண்ணலாம். நம்மளோட பிரான் முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். அந்த பிரானா இருக்கு ஃபுல்லா. செம்மையா இருக்கு. இந்த ப்ரான் செம்மையாக வெந்திருக்கு. சாஃப்டாக ஜூஸியாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த முட்டைலாம் போட்டதால நல்லா டேஸ்டியாக இருக்குது. நல்லா சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல் இருக்கும். நீங்கள் இது நல்லா ஜூஸியாக டேஸ்டியாக இருக்கிறதால எனக்கு ரொம்ப பிடிக்குது இது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பை பாய்.